ஓகே வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தமிழாளினால் சேனல். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பேடிஎம் பற்றினா பல அப்டேட்ஸாக நம்மளோட சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் பேடிஎம் பற்றின ஒரு அப்டேட் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ல இருந்து எப்படி ஃபிசிக்கல் டெபிட் கார்டை ஆர்டர் பண்ணுறது, அதை பற்றின முழு தகவலை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செயற்பாலது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலது ஓரும் பழி. ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. ஃபர்ஸ்ட் நீங்கள் பேடிஎம் ஆப்குள்ள என்ட்ரு ஆகிக்கோங்க. என்ட்ரு ஆகிட்டு கீழே தெரியுற பேங்க் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுடைய லாகின் ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்கள் உங்களுடைய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் ஆப்ஷனுக்குள்ளே என்ட்ரான உடனே கீழே ஸ்வைப் பண்ணி லாஸ்ட் எண்டுக்கு வந்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெபிட் அண்ட் ஏடிஎம் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அடுத்தது உங்களுக்கு இது போல் உங்களுடைய விர்ச்சுவல் டெபிட் கார்டு ஷோ ஆகும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய விர்ச்சுவல் டெபிட் கார்டையும் ஷோ பண்ணிக்கலாம். மேலும் உங்களுடைய சிவிவி நம்பர் ஷோ பண்ணணும்னா வியூ சிவிவி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நீங்கள் உங்களுடைய விர்ச்சுவல் டெபிட் கார்டு பற்றின முழு தகவலை இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த டீட்டெயிலை உங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் தெரியுற காப்பிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எதாவது ஷேர் பண்ணிக்கலாம். மேலும் கீழே பார்த்தீங்கன்னா வியூ பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணும்போது இந்த டெபிட் கார்டு மூலமாக உங்களுக்கு என்னென்னலாம் ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பற்றின முழு தகவல் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நானும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபிசிக்கல் டெபிட் கார்டை நீங்கள் எல்லா ஏடிஎம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த டெபிட் கார்டை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணும்போது 125 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் 100 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் இந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதை எப்படி ஆர்டர் பண்ணுறது அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கே தெரிய ரிக்வெஸ்ட் கார்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு இது போல் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய டெபிட் கார்டை எந்த அட்ரஸில் டெலிவரி பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி அட்ரஸ் என்ட்ரு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ஷோ ஆகும். இல்லைனா ஆட் நியூ கொடுத்து உங்களுடைய அட்ரஸாக கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் கார்டை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு 125 உங்களோட வாலெட்டில் டெபிட் பண்ணுவோம். அது போல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ப்ரொசீட் டு பே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய கன்ஃபார்ம் டெலிவரி அட்ரஸ் கேட்பாங்க. கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இது போல் ஒரு பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெத்தடில் அமௌண்ட் பே பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பே நவுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இப்போ எனக்கு ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணதுக்கான ரெசிப்ட்டும் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இது போல தான் நீங்களும் ஈஸியாக உங்களுடைய பேடிஎம் டெபிட் கார்டை ஆர்டர் பண்ணிக்கலாம். மேலும் இந்த டெபிட் கார்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு ஒரு 4 டேஸ்லேருந்து 5 டேஸ்க்குள்ள ஆகும். மேலும் இப்போ நான் ஆர்டர் பண்ணியிருக்கிற இந்த டெபிட் கார்டு எனக்கு ரிசீவ் ஆன உடனே இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, மேலும் எல்லா ஏடிஎம் சென்டர்லையும் எப்படி யூஸ் பண்ணுறது, அதை பற்றின முழு தகவலையும் நம்ம ஃபுல்லாக லைவாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கில் எப்படி நம்மளுடைய ஃபிசிக்கல் டெபிட் கார்டை ஆர்டர் பண்ணுறது அதை பற்றின முழு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல வீடியோ அப்டேட்காக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் தெரிய அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே காத்துட்ருக்கேன். மேலும் நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.